சும்மா சொல்லக்கூடாது டீச்சனே, பிரியாணி வேற லெவல். பிரியாணி மட்டுமா நல்லா இருந்துச்சு, கூட மட்டன் கிரேவி சும்மா சூப்பரா இருந்துச்சுல. ஆமாமா, சின்ன சமையல் எப்பயுமே நமக்கு தான் பிடிக்குமே. எங்க இந்த சின்ன இதெல்லாம் கத்துக்கிட்ட? அதெல்லாம் கத்துக்க தேவையில்ல, என்ன மாதிரி நல்ல மனசு இருந்தா போதும். ஆனா எனக்கு தான் பாரு சரியா சமைக்கவே வர மாட்டேங்குது. எங்க வீட்ல இருக்கவங்க என் சமையலே பிடிக்கலங்குதுங்க. அதான் நான் முடி சொன்னனே நல்ல மனசு வேணும்னு. போதும் போதும், சும்மா பிரியாணி பண்ணிட்டு ஓவரா பண்ணாத. என் பிள்ளை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுறது நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் சமைச்சு சாப்பிடணும். ஆமா ஆமா கரெக்டா சொன்னேன். இந்த மாதிரி நல்லா ஜாலியா சாப்பிட்டு அப்படியே மனசுக்கே நிம்மதியா இருக்கு. என்ன சாந்தி வாய பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்க? அட அக்கா, அதான் நீங்களாம் பேசுறீங்களே, என்னதான் என்ன நீங்க என்ன பேசுறீங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். அட அக்கா, நீங்களாம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும்ல. அட எங்கம்மா வரணும்னு தான் நினைச்சேன், அவர் என்ன காட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. ஆமாமா, போக்குள்ள அந்த அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துடணும். அட லக்ஸு, அதெல்லாம் வேண்டாம் விடு. ஆமா அக்கா, நீங்க வேணாம்லாம் சொல்லக்கூடாது, நான் சமைச்சிருக்க எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க. ஆமாக்கா, அமைதியாரு, நான் கொடுக்குற எடுத்துட்டு போ. சரிம்மா எடுத்துட்டு போறேன். ஆமா, இப்ப காட்டெல்லாம் ஃபுல்லா அவன் தான் பாத்துக்கிறானா? ஆமாங்க்கா, அவர் தான் பாத்துக்கிறாரு. அவனை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆச்சுமா, ஒரு நாள் கூட்டிட்டு தான் வாயாம்மா வீட்டுக்கு. எங்கங்க்கா, அவர் தான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாவே இருக்காரு. சரி, ஒரு நாள் டைம் கிடைச்சா கூட்டிட்டு வரேன் அவரை. அக்கா, காடுன்றீங்களா, உங்க காட்டுக்கு ஒரு நாள் நாங்களாம் வரணும்க்கா. ஆமாம்ல, நாம எல்லாரும் போலாம் ஒரு நாள். அதுக்கு என்னம்மா, தாராளமா வாங்க, நல்லா தான் இருக்கும். காட்டுல ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா? இல்லம்மா, நாங்க போட்டோம், அதெல்லாம் எப்பயோ அறுவடைலாம் பண்ணியாச்சு. ஓ அப்படியாக்கா, சரி சரி. நாலு முடி போய் எதையாச்சும் தேத்திட்டு வந்துடலான்னு தானே கேக்குற. நானா ஒன்ன மாதிரியா? ஐயோ ஆமா, நான் தான் எங்க போனாலும் எதையாச்சும் தூக்கிட்டு வந்துடுறேன் பாரு. ஓவரா பண்ணாதடி, நானும் உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ஹோ அப்படியா, எங்க கோவப்பட்டு பாப்போம். அதான் சொல்றேனே சின்ன, நான்லாம் கோவப்பட மாட்டேனே. இவன்கிட்ட கோவப்பட்டுட்டு 2 நாள் சாப்பாட்டு இழக்கிறதா? என்ன நாலு முடி, என்ன மனசுக்குள்ள திட்டுற போல? நான் ஏன்டி உன்னை திட்ட போறேன்? நீ பலமா குனிஞ்சு யோசிக்கிறத பார்த்தா என்னதான் கழுவி ஊத்துற மாதிரி இருக்கு. இல்லல சின்ன, ஏதோ சொல்ற நம்புறேன். சரி, அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருந்த? அதுவா வேற ஒண்ணும் இல்ல, உமா மாமியார் வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பா அவ்வளவுதான், அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பா வருதுடி. எனக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி அமைதியாவே இருப்போம், நான் அதுக்கு நம்ம கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. ஆமா. என்னங்கடி, எங்க மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சுட்டு வாயை பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க? அதுவா? ஏண்டி, உங்களுக்கெல்லாம் எங்க 2 பேத்தையும் பார்த்தா அவ்வளோ காமெடியா இருக்கா? இப்படி சிரிக்கிறீங்க? மூடிக்கிட்டு இப்ப சொன்ன வேலையை செஞ்சிருந்தா இந்த அடியாச்சும் மிச்சமா இருக்குமா? இப்போ உங்களுக்கு தேவைதான்டா. எங்களுக்கு என்ன தெரியும், வந்தானே எங்களே ஏமாத்துவாருன்னு. தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் எதுக்கு நான் உங்களை அனுப்புனேன்? உங்களை நம்பி தானே அனுப்புனேன். நல்லா தெளிவா அந்த 2 முட்டை கண்ணை வச்சு பார்த்துட்டு வருவீங்கன்னு. இவ்வளோ பேசுறிய, நீ தான் 4 கண்ணாச்சு போய் பார்த்துட்டு வருது. என்னங்கடி சைக்கிள் கேப்ல நீங்களும் இழுக்கிறீங்க? தாரோ, அவனுக்கு பேசுறது காமெடியா இருக்குடி. இருக்கும் உங்களுக்கு. சரி விடு, ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். அட போங்கடா, என்னைக்கு பார்த்தா அவனை என்னைக்கு எங்க அம்மாட்ட வச்சு வைக்கிறது? ஏண்டி, இனிமே உங்க மாமா இங்க தானே ஊர் சுத்த போறாரு, அப்புறம் என்ன, நாங்க பாத்துக்கிறோம் இனிமே. டேய் ஆமாடா, பார்த்து சொல்லுடா. பூமாரி, நீ வந்து திரிஞ்சு பாரு, தெரியும். என்னடா அடி பத்தல, என்ன வேணுமா? என்னடி பண்றது, எல்லாம் உங்க நேரம், சிரிப்பீங்க. தாரோ வராண்டி. என்னடா தம்பிங்களா, மூஞ்செல்லாம் இப்படி வீங்கி போய் கிடக்குது, என்னாச்சு? அதுக்கு காரணமே இவன் தான், என்னன்னு போய் சொல்றது? என்னடாச்சு, இங்க விழுந்துட்டீங்களா? அடடே அண்ணா, போடாடே. என்னடா பொசுக்குன்னு அண்ணா இத்தனை டே சொல்ற? சம்பவம் அப்படி. சரி விடுங்க, வரீங்களா ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம்? மறுபடியும் ஐஸ்கிரீமா? ஏன்டா, ஐஸ்கிரீம் தானடா சாப்பிட போலான்னு, அதுக்கே எப்படி வாய பழக்கிறீங்க? அதனால வந்த வேணத்தான் இது. ஏன்டா அப்படி என்னடா ஆச்சு? அண்ணே, நான் உன் தம்பி தானே, நான் கேட்குற கேள்விக்கு உண்மையா பதில் சொல்றியா? அதுக்கு என்னடா, தாராளமா சொல்ற கேளு. அதை நானே கேட்குறேன். சரி, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தல, பில்லு போட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷமா காணாம போனல, அப்ப எங்க தானே போனேன்? அது ஏன் ஆளை பாக்க? டேய் பாத்தியா கொழுப்ப, அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உனக்கு. ஆமா, நான் ஏன்டா பயப்படணும் புட்டி? பட பரட்ட மண்ட.
டேய் அவளை பார்த்தாடா புட்டின்ற தேங்காய் மண்டை. ஐயோ, அப்படியே என்னை திட்டுறதுல மட்டும் அக்காலும் தங்கச்சி ஒன்று சேர்ந்துருவீங்க. ஆமாண்டா ஆமா. பார்த்து பார்த்து அப்படியே பல்லு கொட்டிரு போகுது கடிக்கிற கடியில. கொட்டினா நான் பாத்துப்பேன் போடா. நீ போடி. சரி இப்ப நீ எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? நானா? நான் என் ஆளுக்கு போய் பிரியாணி கொடுத்துட்டு வரேன். என்ன பிரியாணி கொடுத்துட்டு வந்தியா? ஆமா. அது எங்க அத்தை செஞ்சது, அதை எங்க எடுத்து போய் கொடுத்துட்டு வர? எவ்வளவு ஒத்திக்கு? அவளும் உன் வருங்கால அத்தடி. சொத்த அவெல்லாம் ஒரு அத்தை. என்னடி உங்க அத்தையை இப்படி மரியாதை எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் தப்பு தப்பு. ஐயோ, இந்த அண்ணன் பேரெல்லாம் போனா நம்ம உத வாங்கி தாண்டா சாக போறோம். ஆமாண்டா டே, இந்த அண்ணன் என்னடா இவ்வளோ ஸ்பீடா இருக்கு? சரி சரி, ஷாக்க குறைங்க ஷாக்க குறைங்க. சிப்பா ஏறுமா மாடு. அத ஒரு கண்ணாடி போட்ட எருமை சொல்லுதுடா. டேய் வாயை மூடிரு. தம்பிங்களா, உங்களுக்கு என்னடா ஆச்சு? அப்படியே வாயை பொழந்த மாதிரியே இருக்கீங்க. நீ திரும்பவும் ஆளை பார்க்க போறேன்னு சொன்னல, பிச்சி போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னல, அதான் ஆளுன்னு சொன்னதும் இவளுங்க என்ன அடிச்சதுதான் நான் வருது. நீங்களாம் பசங்கடா, என்னடா இவளுங்களுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, உனக்கு என்ன, நீ உத வாங்கி பார்த்தா தானே தெரியும். என்னடா அப்படியேடா மோசமா அடிச்சிட்டாலுங்க? அந்த அடி என்னன்னு உனக்கும் தெரியணுமாடா? பரவாயில்ல, அண்ணா ஆசைப்பட்டு கேக்குறாரு, கொடுத்துருடி தாரு. ஏண்டிமா, நீங்க 2 பேர் தான் ஏதோ சைலண்டான பார்ட்டின்னு பார்த்தா நீங்களும் இந்த வாய் பேசுறீங்க. அட அண்ணா, அதுக்கு நீங்க எங்களை பேச விட்டு பார்க்கணும். எல்லாம் சரியா தான் இருக்கீங்கப்பா. சரி சரி, பார்க்க வேற பாவமா இருக்கீங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா இல்ல ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? அப்படியா? எங்களுக்கு கேக் தான் வேணும். அண்ணே, எங்களுக்கு 2 பப்ஸ்ண்ணே. அடி வாங்கின உடம்பு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. என்ன மறுபடியுமா? என்னால போக முடியாது போ. தம்பிங்களா, வாங்கடா, இந்த தடவை பேக்கரிக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் வாங்க. நான் எங்கேயும் போகல, இப்போதான் அவளை பார்த்துட்டு வந்தேன், அதனால எங்கேயும் போகல வாங்க. போயிட்டு வாங்கடா. இப்போ எதுக்கு எங்களை போக சொல்றீங்க? உங்களுக்கு தானே நாங்க என்னென்ன சாப்பிடுவோம் தெரியும், அதனால தான். சரி போய் தொலைறோம். என்ன சொன்ன? தாரு, நாங்க போயிட்டு வரோம், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வரோம், அதானடா? அதேதான் நான் கிளம்புறோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. போலாமாடா? ஏண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா டவுட்டு? நீ என்ன லூசாடா? ஏன்டா இப்படி சொல்ற? பின்னென்ன, உன் ஆளை தான் பார்த்து தொலைஞ்சிட்ட. அதை இங்கே வந்து உட்காந்து ஃபோன் பேசுறியே, உனக்கு பக்கத்தில் சைடில் முன்னாடி பின்னாடி யாராச்சும் இருக்காங்களான்னா பார்க்கவே மாட்டியா? நீ பாட்டுக்கு பேசி விட்டுற. நாங்கள் தான் இங்கே வந்து உத வாங்குறோம். சாரிடா, அண்ணனை மன்னிச்சிருங்க. மன்னிக்கணும்னா வா, பேக்கரிக்கு வரல வா, நாங்கள் என்னென்ன கேட்குறோமோ வாங்கி கொடுக்குறோம் ஒழுங்கா. சரிடா, வாங்கடா போலாம்.